தென்னிந்தியாவில் மிக வேகமான அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக ஆந்திரா மாறி வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு சப்தம் இல்லாமல் அதே சமயம் அதிக வேகத்துடன் இம்மாநிலம் வளர்ச்சியடைந்து வருகிறது. கர்நாடகாவும் தமிழ்நாடும் தடுமாறும் வேளையில் தொலைநோக்கு பார்வை மற்றும் இரட்டை என்ஜின் வேகத்துடன் ஆந்திர பிரதேசம் தென்னிந்தியாவின் வளர்ச்சியில் எழுச்சி மிகுந்த இடமாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 2024 முதல் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இரட்டை என்ஜின் அரசு முதலீட்டாளர் நிர்வாக மாதிரியை முதல் நாளிலிருந்தே வெளியிட்டு தெளிவான வேகத்துடன் நகர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்னிந்தியாவின் முதலீட்டு விஷயத்தில் ஒரு விரைவான மாற்றம் ஏற்பட்டது. இதனால் ஆந்திர பிரதேசம் மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்க்கும் தென்னிந்தியாவின் ஒரு புதிய ஈர்ப்பு மையமாக உருவெடுத்துள்ளது. ஆகஸ்ட் 2025 ஆந்திர பிரதேச மின்னணு கூறு உற்பத்தி கொள்கையை வெளியிட்டது. அதன்படி தொழில், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின்னணுவியல், செமிகண்டக்டர், டேட்டா சென்டர்ஸ், ஜிசிசி, உணவு பதப்படுத்துதல், ஜவுளி, கடல்சார் ஆகியவற்றுக்கான பரந்த ஸ்பெக்ட்ரம் கொள்கை கட்டமைப்புக்கான ஒரு விரைவு வளர்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. இவை வெறும் காகித கொள்கைகள் அல்ல, அவை உடனடியாக செயல்படுத்தக்கூடியவையாகும். ஏனெனில் முதலீட்டாளரின் அபாயத்தை முதல் நாளிலிருந்தே குறைக்கும் அட்வான்ஸ் அடிப்படையிலான ஊக்கத்தொகை வசதிகளுடன் இக்கொள்கை வெளியிடப்பட்டது. பெரிய மூலதன மானியங்கள், முத்திரை தீர்வை தள்ளுபடிகள், மின்சார செலவு குறைப்புகள், எஸ்ஜிஎஸ்டி திரும்ப செலுத்துதல் மற்றும் தயார் நிலையில் தொழில் தொடங்குவதற்கான நிலம் ஆகியவை ஆந்திர பிரதேசத்தை மிகச்சிறந்த தொழிலுக்கு உகந்த சுற்றுச்சூழல் அமைப்பாக மாற்றியுள்ளன. இதன் மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் வேகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறோம் என்ற தெளிவான செய்தியை ஆந்திர அரசு தெரியப்படுத்தியுள்ளது. இதனால் மிகப்பெரிய அளவில் மெகா முதலீடுகளை ஆந்திரா தன்வசம் உறுதி செய்துள்ளது. இதன் விளைவுகள் இப்போது கண்கூடாக தெரிகின்றன. 2024-25 ரூபாய் 4.47 லட்சம் கோடி முதலீடுகள் ஆந்திர பிரதேச அரசால் ஈர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கூகுளின் $15 பில்லியன் மதிப்புள்ள AI தரவு மையம் அமெரிக்காவிற்கு வெளியே இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் அமையவுள்ள அதன் மிகப்பெரிய மையமாகும். எனவே இது உலகின் கவனத்தை ஈர்ப்பது மட்டுமல்ல, இந்திய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. அதேபோல ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் AI1GW தரவு மையத்தின் டிஜிட்டல் கனெக்ஷன் மையம் $11 பில்லியன் முதலீட்டில் அமையவுள்ளது. அடுத்து அமெரிக்காவின் டிரைடன் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் ரூபாய் 7,87,520 கோடி முதலீட்டுடன் AI-யின் புதிய தரவு மையம் அமையவுள்ளது. முன்னோடி இல்லாத வகையில் ரூபாய் 22,002 கோடி ஊக்கத்தொகுப்புடன் இது அமையவுள்ளது. அதேபோல RIL புரூக்ஃபீல்ட் டிஜிட்டல் ரியாலிட்டி கூட்டு முயற்சியுடன் விசாகப்பட்டினத்தில் 1GW AI சொந்த தரவு மையத்தை $11 பில்லியன் முதலீட்டில் உருவாக்க உள்ளது. அதேபோல L&T நிறுவனம் அதன் $2.5 பில்லியன் திட்டத்தின் ஒரு பகுதியாக விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய தரவு மையம் அமைக்க உள்ளது. மேலும் அதானி குழுமம் கூகுளுடன் இணைந்து விசாகப்பட்டினத்தில் 1GW தரவு மைய திட்டத்தை முன்னரே அறிவிக்கப்பட்டவாறு $26 பில்லியன் அளவில் தொடங்க உள்ளது. அதேபோல ஆரோபிண்டோ பார்மா நிறுவனம் மேம்பட்ட மருந்து உற்பத்தி ஆலைகளை அமைத்து மாநிலத்தின் உயிர் அறிவியல் தடயத்தை பலப்படுத்தி வருகிறது. ஆனால் தமிழகத்தில் முதலீட்டாளர் தொடர்பான கொள்கைகள் நிலையாக இல்லை. இதனால் ஏற்கனவே இயங்கும் நிறுவனங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேற்றப்படுகின்றன. அதேவேளையில் திமுக முக்கியம் இல்லாத பணிகளில் மும்முரமாக உள்ளது. குறிப்பாக எந்த மாநிலமும் கட்சிகளும் பேசாத திராவிட மாயைகளில் ஈடுபட்டு மக்களை தங்கள் அரசியல் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுவதில் மட்டுமே குறியாக உள்ளது. குறிப்பாக பெகட்ரான் மின்னணுவியல் துறையில் அதன் முந்தைய விரிவாக்க சாலை வரைபடத்தை குறைத்தது. நீண்ட கொள்கை தாமதங்களுக்கு பிறகு $1 பில்லியன் மதிப்பிலான EV உற்பத்தி திட்டம் தமிழகத்தை விட்டு வெளியேறியது. மேலும் பல உலகளாவிய நிறுவனங்கள் மற்ற இடங்களில் விரைவான அனுமதிகள் காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு தங்கள் முதலீடுகளை திருப்பிவிட்டன. அதேபோல காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலத்தில் தொழில் மற்றும் முதலீடுகளுக்கு ஒரு சரியான திட்டத்தை வகுக்கவில்லை. உட்கட்சி சண்டைகளிலும் அகில இந்திய கட்சியின் கஜானாவை நிரப்பும் திட்டங்களிலும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. எதையும் அறிவிக்கவில்லை. மாநிலத்தின் தொழிற்கொள்கையை கணிக்க முடியாததன் காரணமாக பல பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விரிவாக்க திட்டங்களை மாற்றின. குறிப்பாக கூகுள் நிறுவனம் போன்ற பெரிய முதலீடுகளை ஆந்திர பிரதேசம், கோவா மற்றும் மகாராஷ்டிராவிடம் இழந்தது. மேலும் முதலீடுகளை உண்மையான திட்டங்களாக மாற்றுவதில் கர்நாடகா சிரமப்படுகிறது. இதன் முதலீட்டு ஈர்ப்பு விகிதம் வெறும்
வெறும் 30% தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரு இந்தியாவின் டிஜிட்டல் லட்சியத்தை அடையாளப்படுத்தியது. அதே சமயம் சென்னை நாட்டின் தொழில்துறை முதுகெலும்பாக இயங்கியது. ஆனால் இந்த நிலைமை இப்போது மாறி வருகிறது. ஆனால் கர்நாடகா மற்றும் தமிழகத்தை விட ஆந்திர பிரதேசம் ஒரு புதிய முதலீடுகள் ஈர்ப்பு மையமாக உருவாகி வருகிறது. ஆனால் திமுகவின் கீழ் உள்ள தமிழ்நாடு சட்டமன்றம் ஒழுங்கு தோல்விகளால் தள்ளாடுகிறது. இதன் விளைவாக வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோடி அரசாங்கத்துடன் இணைந்த இரட்டை என்ஜின் அரசால் இயக்கப்படும் ஆந்திர பிரதேசம் வேகம், ஸ்திரத்தன்மை மற்றும் மூலோபாய தெளிவு ஆகியவற்றை இணைத்து தென்னிந்தியாவின் எதிர்கால தயார் முதலீட்டு இடமாக வெளிப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.